நம்மளுடைய வாஸ்து பயணத்துல நமக்கு இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய பேர் நம்மளுடைய ஃபாலோவர்ஸ், நம்ம சேனலுடைய வியூவர்ஸ் எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, சார் எங்களுக்கு வந்து கிச்சன் வந்து தென்கிழக்குல இருக்கு. ஆனா பட் எங்களுடைய ஸ்டவ் நாங்க வச்சு நம்ம சமையல் செய்யக்கூடிய இடம் வந்து ஸ்டவ் வச்சிருக்க இடம் வந்து தெற்கு நோக்கி இருக்கு சார். இது வந்து பரவாயில்லையா? நமஸ்காரம். ரகசிய உண்மை நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். அடியார்கள் வாழ, ரங்கன் நகர் வாழ, சிறகோப்பந்தன் தமிழ் நூல் வாழ, கடல் சூழ்ந்த வண்ணுலகம் வாழ, மனவாளமாமுனியே இன்னும் ஒரு 100 ஆண்டு வாழியே. வடமேற்குல எங்களுக்கு கிச்சன் அமைஞ்சிருக்கு சார். ஆனா நாங்க வந்து மேற்கு நோக்கி சமைக்கிறோம், தெற்கு நோக்கி சமைக்கிறோம். இது வந்து சரியா அப்படின்னு கேட்குறாங்க. வாஸ்து சாஸ்திரத்தில் ரூல் அப்படின்றது வந்து ஃப்ளெக்சிபிளான ரூல், நம்ம எப்படி வேணால் வளச்சிக்கலாம் அப்படின்றது கிடையவே கிடையாது. இது வந்து ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல் தான். ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விதி. கிச்சன் சமையல் அறை அப்படின்றது வந்து வரணும் அப்படின்னா எவ்வளோ வீடியோவில் பேசியாச்சு, எவ்வளோ பேர் சொல்லியாச்சு. அது வந்து தென்கிழக்கில் மட்டும்தான் அமைக்கணும். ஏன்னா தென்கிழக்கு அப்படின்றது அக்னிக்குரிய இடம். வடமேற்கில் நம்ம அமைக்கலாம் அப்படின்னா அது வந்து ஒரு செகண்ட் ஆப்ஷனாக நம்ம அமைச்சிக்கலாம். ஏன்னா சில வீடுகள் தெற்கு பார்த்த வீடுகளில் நம்ம வாசல் அமைக்கும் பொழுது, உச்ச வாசலாக அமைக்கும் பொழுது அந்த இடத்துல வந்து கிச்சனில் எல்லாரும் வந்துட்டு ஹாலுக்கு போக முடியாது. ஏன்னா ஒரு சில இடங்களில் நம்ம கெஸ்ட் வரலாம், ஃப்ரெண்ட்ஸ் வரலாம், நமக்கு தெரியாதவங்க வரலாம். வீட்டு உள்ளே வந்து எல்லாரையும் கிச்சன் உள்ள நம்ம வந்து வரவேற்பறையில் எல்லாரையும் உட்கார வைக்கலாம். அந்த வரவேற்பறைக்கு போகிறதுக்கு கிச்சனை கடந்து அதில் ட்ராவல் பண்ணி வர்றது அப்படின்றது வந்து அது வந்து சில குடும்பங்களில் அதை ஒத்துக்க மாட்டாங்க. அதனால அது சாத்தியம் இல்லாமல் இருக்கும்பொழுது நிச்சயமாக நம்ம எங்கே கொடுக்கலாம் அப்படின்னா செகண்ட் ஆப்ஷனாக கிச்சனை வடமேற்கில் தான் கொடுக்கணும். அந்த வடமேற்கில் கொடுக்கும்போது நம்ம வந்து கிழக்கு பார்த்தும் அமைக்கலாம். ஆனால் பட் இன்னைக்கு அப்பார்ட்மெண்ட்டில் அவங்களுடைய கம்ஃபர்ட்டுக்கு, எதுக்கு நான் அந்த கம்ஃபர்ட் அப்படின்னு சொல்லுன்னா, அவங்களுக்கு அந்த ப்ளம்பிங் ஒர்க்கு, அந்த வேஸ்ட் வாட்டர் கிச்சன்லேருந்து சிங்க்லேருந்து போகக்கூடிய அந்த வேஸ்ட் வாட்டருடைய அவுட்லெட்டுக்கு, இது எல்லாத்துக்கும் அவங்களுக்கு ஏதுவான அது ஈஸியாக போகக்கூடிய ஒரு அவுட்லெட்டில் அமைச்சிருவாங்க. அந்த வகையில் வந்து அவங்க வந்து மேற்கு பார்த்து சிங்கை வச்சுருவாங்க, தென்மேற்கில் வச்சுருவாங்க, இல்லை தெற்கில் நடுப்பகுதியில் வச்சுருவாங்க, இல்லை மேற்கில் நடுப்பகுதியில் வச்சுருவாங்க. இதெல்லாம் வந்து வாஸ்தட்டிக்கலாக ஒரு பெட்டர் ரிசல்ட்ஸை கொடுக்குமா அப்படின்னா நிச்சயமாக கொடுக்காது. இது தவறு அப்படின்னா நிச்சயமாக தவறு தான். நிறைய பேர் நம்ம வாஸ்துவில் பிளான் போட்டு கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் வந்து நம்மளை அவங்க கேட்குறதும் கிடையாது, கூப்பிட்றதும் கிடையாது. விசிட்டுக்கு இல்லை அமைக்கப்பட்ட அந்த கிச்சனுடைய அமைப்பில் வந்து சிங்க் எங்கே வச்சுருக்கு நம்ம வந்து கரெக்டாக போட்டு கொடுப்போம். வடகிழக்கில் தென்கிழக்கில் வடகிழக்கு இடத்துல தான் நம்ம வந்து அந்த சிங்க் அப்படின்றது வந்து அதுக்கு மேலே ஜன்னல் இருக்கும், அதுக்கு கீழே தான் போடணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து டிராயிங் போட்டு கொடுத்துருவோம். ஆனால் அதை வந்து எந்த ஒரு பில்டரும் ஃபாலோ பண்ணுறது கிடையாது. வீட்டில் இருக்கவங்களும் அதை பற்றி கவலைப்படுறதும் கிடையாது. சரி, வாஸ்துபடி பிளான் வந்துடுச்சு, அதை எக்ஸிக்யூட் பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்றத பற்றி கவலைப்படுறதில்ல. எங்களுடைய கிளைண்ட்ஸுக்கு ஸ்பெசிஃபிக்காக நாங்கள் வந்து நடுவில் போய் பார்க்குறது உண்டு. எப்படி அப்படின்னா, ஃபஸ்ட்டு பேஸ்மெண்ட் போடும்போதும் போவோம், அவங்க ஜன்னல்கள் வைக்கும்போதும் போவோம், அதே போல் ரூஃப் போடும்போது போவோம், கிச்சன் பெட்ரூம் அந்த அமைப்புகள் போடும்போதும் நம்ம அவசியம் போகிறது உண்டு. ஆனால் நமக்கு வந்து விசிட்ஸ்லாம் வேண்டாம் சார், நீங்கள் பிளான் மட்டும் போட்டு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆட்களுக்கு நம்ம சொல்கிறது உண்டு. நீங்கள் வந்து உங்களுடைய வீட்டில் நீங்கள் கட்டும்போது தயவுசெய்து ஃபோட்டோஸ் எங்களுக்கு அனுப்புங்க. எந்த டவுட்ஸ் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் பிங் பண்ணிவிட்டு கால் பண்ணிவிட்டு நம்ம வந்து வீடியோ கால் கூட பண்ணோம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் பட் அதை பற்றி அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம தவறாக வச்சுட்டு இன்றைக்கி கஷ்டப்படுறது உண்டு. ரீசெண்டாக இப்போது நம்ம ஒரு விசிட்டில் பார்த்த ஒரு விஷயந்தான். தெற்கு பக்கம் சிங்க் அமைக்கப்பட்டிருக்கு, தென்மேற்கு சார்ந்து. கிச்சனில் ரொம்ப நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சிங்க்குடைய அமைப்பும் ஜன்னலுடைய அமைப்பும் அதே போல் ஸ்டவ் வர வேண்டிய முக்கியமான இடம், இந்த 3 விஷயங்களில் நம்ம கொஞ்சம் மெனக்கெட்டு கேர்ஃபுல்லாக பார்க்க வேண்டியது இருக்குது. இப்போது தென்கிழக்கில் நம்ம கிச்சன் அமைச்சிடுறோம் அப்படின்னா நிச்சயமாக ஜன்னல் வந்து அந்த இடத்துல அவசியம் இருக்கணும். எங்கே அப்படின்னா சிங்க்குக்கு நேராக வடகிழக்கில் கிச்சனுடைய தென்கிழக்கு கிச்சனில் அந்த கிச்சனுடைய வடகிழக்கில் சிங்க் வந்துடும். அதுக்கு பக்கத்தில் வந்து மேலே ஜன்னல் அப்படின்றது வந்து வந்துடும். ஜன்னல் இல்லாமல் இருந்தால் கிச்சனில் நல்லதா அப்படின்னு கேட்டிங்கன்னா
அது ரொம்ப மேண்டட்ரியாக இருக்கணும். அது பெரிய பாசிட்டிவிட்டியை கொடுக்கும் எல்லா விஷயத்துலையுமே. காற்று சூரிய ஒளிக்கெல்லாம் அப்பாற்பட்டு அதில் ஒரு சூட்சுமம் இருக்குது அப்படின்னா நிச்சயமாக இருக்குது. இந்த தெற்கு பக்கம் சிங்க் வைக்கிறவங்க வடகிழக்குலேயே வந்து தென்கிழக்குலேயே அவங்களுக்கு வந்து கிச்சன் அமைக்கப்பட்டிருக்கும். ஆனால் இந்த பிளம்பர்ஸு இந்த பில்டர்ஸுடைய அறிவுறுத்தின் பேரில் பைப்பை எடுத்துக்கு நம்ம எக்ஸ்ட்ரா அங்கே வைக்கணும், அப்படி எடுத்துகிட்டு வந்து டேப்பை கொடுக்கணும், அது திருப்பி அவுட்லெட் எடுத்துகிட்டு போய் கனெக்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அவங்க தெற்கு பகுதியில் தென்மேற்கு மூலையில் சிங்க் வச்சிடுறாங்க. இது அப்பார்ட்மெண்ட்ஸில் எஸ்பெஷலி நான் பார்க்குறது வந்து உண்டு. ஆனால் பட் இன்றைக்கி ஒரு 80% வந்து அந்த சிங்க்கை வந்து கரெக்டாக வச்சிடுறாங்க. பட் இந்த 20% வந்து தவறாக வச்சிடுறாங்க. இந்த 20% மக்கள் கஷ்டப்படுறது நம்ம கண்கூடாக பார்க்குறோம். அந்த சிங்க் தவறாக இருக்கும்போது கிச்சனில் நிச்சயமாக ஹெல்த் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பாதிக்கப்படும். அதை விட அந்த பணம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஒரு பொருளாதாரம் அப்படின்ற ஒரு விஷயத்த அது பாதிக்க கொடுக்குமா அப்படின்னா நிச்சயமாக கொடுக்கறது. ஆகையால் சிங்க் உங்களுக்கு வந்து தெற்கு கிச்சனில் தெற்கு பகுதியிலையோ தெற்கு சார்ந்தோ தென்மேற்குலேயோ இல்லை மேற்கில் தென்மேற்குலேயோ இல்லை மேற்கு சார்ந்தோ மேற்கு நடுவு பகுதியிலையோ இல்லை வடமேற்கில் கூட இருக்குது. சில இடத்துல நான் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி வரும்போது தயவு செய்து அதை வந்து மாற்றிட்டு ஒரு 5,000 செலவானாலும் பரவாயில்ல, எக்ஸ்ட்ரா ப்ளம்பிங் ஒர்க் போனாலும் பரவாயில்ல, தயவு செய்து கிச்சன் அப்படின்னு வரும்பொழுது அந்த சிங்க் வந்து வடகிழக்கில் தான் அமைக்க வேண்டியிருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக நீங்கள் வந்து ஸ்டவ் எங்கே வைக்கலாம் அப்படின்னா அந்த கிச்சனில் தென்கிழக்கில் தான் ஸ்டவ் இருக்கணும். அந்த ஸ்டவ் கிழக்கு பார்த்து சமைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. வடமேற்கில் வந்தாலும் பரவாயில்ல, கிழக்கு பார்த்து சமைக்கிறது நல்லது. என்ன வடமேற்கில் வரக்கூடிய கிச்சனில் உங்களால் வந்து கிழக்கு சவுத்தில் உங்களுக்கு ஜன்னல் வைக்க முடியாது. அது ஒரு 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 தவறான விஷயமாக இருக்கும். பட் ஆனால் வடக்கில் உங்களுக்கு வந்து செவர் வந்து இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் வந்து வடகிழக்கு கிழக்கு ஒட்டி ஜன்னல் வச்சுக்கிறது சால சிறந்தது. அதே போல் வடமேற்கில் நீங்கள் தெற்கு பார்த்து கூட சமைக்கிறது பெட்டராக இருக்கும். ஆனால் பட் அது வந்து நிச்சயமாக தென்கிழக்கு சார்ந்து இருக்கணும். தெற்கு மேடையில் கிழக்கு ஒட்டி சமைக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும். தென்மேற்கு பக்கமோ இல்லை மேற்கு பக்கமோ போகிறது அட்வைசபிள் கிடையாது. மேற்கு பக்கம் சமைக்கிறீங்க அப்படின்னா தயவுசெய்து வடக்கு சார்ந்து மேற்கில் வந்துடுறது நல்லது. ஏன் அப்படின்னா இது ரெண்டுமே வடமேற்கும் தென்கிழக்கும் தான் வந்து அக்னிக்கான ஒரு இடங்கள். அந்த விஷயத்தை கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக பார்த்துக்குங்க. இது பெரிய ரோலை ப்ளே பண்ணும். அது ஹெல்த்தாக இருக்கட்டும், பொருளாதாரமாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து இந்த கிச்சனில் வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நம்ம கரெக்ட் பண்ணும்போது பெரிய மாற்றங்கள் ஏற்படும். நன்றி. ஆழ்வார் ஆச்சாரியன் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஆண்டாள் பிச்சொக்கலிங்கம் திருவடிகளே சரணம் சரணம் சரணம்.